வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் இருக்குல்ல, அதை இன்னைக்கு சிஎம் விஜய் ராஜரத்தின மைதானத்தில் தொடங்கி வைக்க போறாரு. இந்த திட்டத்தை அதற்கான ஏற்பாடுகள்லாம் தயாராகுது அப்படின்னு செய்தி வந்துச்சா, திடீர் திருப்பம். அந்த தொடக்க விழா கேன்சல் ஆகிருக்கு, ரத்தாயிருக்கு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம்? ஏற்பாடுகள்லாம் தடபுடலாக செய்யப்பட்டுல வந்துச்சு, ஏன் திடீர்னு அந்த தொடக்க விழா ரத்தானுச்சு? அதற்கான விளக்கத்தை தமிழக அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு பாஜக, அதிமுக, திமுகலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிஎம் விஜயுடைய க்ளோஸான ஜெகதீஷ் இருக்கார்ல, அவருடைய இல்ல விழா வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. வேஷ்டி சட்டையோட சிஎம் விஜய் கலந்துக்கிட்டாரு. அப்போ அவருடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனை சிஎம் அட்டன் பண்ணுறதுக்காக இந்த முக்கியமான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் இருக்குல்ல, அதனுடைய தொடக்க விழா கேன்சல் செய்யப்பட்டிருக்கா? இந்த சந்தேகம்லாம் வருது. உடனே தமிழக அரசாங்கம் ரத்து செய்ததற்கான காரணத்தை சொல்லணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, நடிகர் அர்ஜுன் இருக்கார்ல, பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் சம்மந்தப்பட்ட நேர்காணலை ரங்கராஜ் பாண்டியவுக்கு கொடுக்கும்போது அண்ணாமலையுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய ஃபேன், அண்ணாமலையுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்கு. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி எதுக்கெடுத்தாலும் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுகிறாருல, அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அர்ஜுன். சனாதன தர்மம் அப்படிங்கிறது மதம் கிடையாது, அது ஒரு வாழ்வியல் முறை. ஹிந்து தர்மம் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. சனாதனத்தை பற்றி ஒரு புரிதல் கூட இல்லாமல் எதிர்க்கக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். இப்போது பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறாங்க, எப்படி பார்த்துக்கிறாங்க, பார்த்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு அதே மாதிரி தங்களுடைய பெற்றோர்களையும் பாதுகாக்கணும், கவனிக்கணும் அப்படிங்கிறத சனாதன தர்மம் சொல்லுது. சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா முதல்ல உங்களுடைய பெற்றோர்களை விரட்டணும். சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அதை பண்ண முடியுமா? அப்போது சும்மா எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் கண்மூடித்தனமாக எதையும் எதிர்க்கக்கூடாது அப்படின்னு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு பாடம் எடுத்திருக்காரு. அந்த வீடியோவும் செம ட்ரெண்டிங்கு. தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு பேராக அண்ணாமலை மாறிடுச்சு. அண்ணாமலை பேர் பாஜகவை தொடர போகிறாரா, பாஜக மாநில தலைவராக வர போகிறாரா, இதை தனி கட்சி தொடங்க போகிறாரா, இந்த பேச்சு தான் தேர்தல் முடிவுக்கு பிறகு. இதை பற்றி தான் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிருக்காங்க. காரணம் என்னென்னா, அவர் மாநில தலைவராக இருந்தபோது அவருடைய பெர்ஃபார்மன்ஸு அவ்வளவு ஸ்ட்ராங்காக மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துனுச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக தான் அவருடைய பேர் தான் அரசியல் காலத்தில் ஸ்ட்ராங்காக கேட்டுக்கு இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கெல்லாம் கதறெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. நம்ம அவ்வளவு எம்எல்ஏக்களை வச்சு பிரதான எதிர்க்கட்சியாக போய் உட்காந்துருக்கோம். ஆனால் ஒரே ஒரு எம்எல்ஏவை தான் பிஜேபி வச்சுருக்காங்க. ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை ஆகினா டிவிகே வர்சஸ் பிஜேபி அப்படின்னு களத்தை ஷிஃப்ட் பண்ணிடுவார். 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வச்சும் வேஸ்ட்டு தான் நாம அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு திமுக கதறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி சர்க்கார் வந்துருச்சா, ட்ரிபிள் டி ஃபார்முலாவை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. டிடெக்ட், டெலிட், டிபோர்ட் அப்படிங்கிற ஃபார்முலா. டிடெக்ட்னா நான் இந்தியன்ஸை, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய நான் இந்தியன்ஸை கண்டுபிடிக்கிறது டிடெக்ட். பங்களாதேஷில் இருந்து சட்டவிரோதமாக வெஸ்ட் பெங்காலில் உட்காந்துருக்காங்களே அவங்களை கண்டுபிடிக்கிறது டிடெக்ட். ரெண்டாவது டெலிட், கண்டுபிடிச்சி அவங்க வச்சுருக்கக்கூடிய ஆவணங்கள் ஃபேக்காக நிறைய ஆவணங்களை, இந்திய ஆவணங்களை வாங்கி வச்சுருக்காங்க, அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறது தான் டெலிட். மூணாவது டிபோர்ட், மறுபடியும் பங்களாதேஷுக்கே திருப்பி அனுப்புறது. இந்த ட்ரிபிள் டி ஃபார்முலாவை ஸ்வெந்து அதிகாரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ அதுக்கு பயந்து பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு பயந்து நூற்றுக்கணக்கான பங்களாதேஷை சேர்ந்தவர்கள், சட்டவிரோதமாக வெஸ்ட் பெங்காலில் இவ்வளவு காலம் இருந்தவர்கள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு மறுபடியும் பங்களாதேஷுக்கு புறப்பட்டு இருக்காங்களாம். தினமும் நூற்றுக்கணக்கான பேர் புறப்பட்டு போய்க்கு இருக்காங்களாம். அது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் வெளிவந்திருக்கு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, காங்கிரஸுடைய எம்பி ஜோதிமணி இருக்காங்களே, அவங்க தன்னுடைய கட்சி மேலேயே ஊழல் புகார் கொடுத்துருக்காங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது, யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. முதல்ல தொகுதி எது காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை பார்த்துட்டு பிறகு வேட்பாளர்களை செலக்ட் பண்ணணும். ஆனால் முதல்ல வேட்பாளர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தான் தொகுதிகள் கேட்டு பெறப்பட்டுச்சு அப்படின்னு ஜோதிமணி சொல்லியிருக்காங்க. கிறிஸ் சோடங்கருடைய, காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கருடைய கமிட்டி மேலே தான் இந்த ஊழல் புகாரை முன் வச்சிருக்காங்க ஜோதிமணி. இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.